Hey folks, welcome to my channel நம்ம டாக்கீஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து டர்மரிக் பிக்கிள், அதாவது மஞ்சள் எடுத்து ஊறுகாய் தான் பார்க்க போறோம். பொங்கல் ரீசெண்டாக முடிஞ்சிருச்சு. இப்போ நிறைய வீட்டில் வந்து மஞ்சள் வந்து நிறைய மீந்திருக்கும். அந்த மஞ்சள் எடுத்து நம்ம ஒரு ஊறுகாய் செய்ய போகிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பீலர், அதாவது நீங்கள் இஞ்சியில் எப்படி வந்து நீங்கள் தோலை சீவீங்களோ அதே மாதிரி தான் இந்த மஞ்சள்லையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க. அந்த ஸ்கின்னு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்கின்னை வந்து பீல் ஆஃப் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக வந்து எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சளை வந்து தூக்கி போட்டுருவாங்க. பட் இந்த மஞ்சள் வச்சு ஊறுகாய் செய்யலாம் அப்படிங்கிறது பல பேருக்கு தெரியாது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. மஞ்சள் பொடி நம்ம எல்லா டிஷ்லேயும் சேர்க்குறோம். ஆனால் இந்த மாதிரி மஞ்சள் காயிலேருந்து தான் வருது அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி பீல் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. மீன்வைல் மற்ற இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துருவோம். லெமனு, அதுக்கப்புறமா வந்து பெருங்காய பொடி, சில்லி பவுடர், மிளகா அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நான் 1 by 1 காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. இதில் வந்து நீங்கள் வந்து அந்த பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா சில்லி பவுடர் காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து உப்பும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது அந்த லெமன் ஜூஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து நான் வந்து ஊற்றுறேன். கொஞ்சம் அந்த ஒரு பாதி லெமன் வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஜூஸ் பண்ணி நம்ம ஊற்றுறோம். சரிங்களா? இப்போ வந்து இந்த மினி கடாயில் என்னென்ன பொருட்கள் ஆட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சீரகம், அடுத்தது வந்து கடுகு, அதுக்கு அடுத்தது வந்து வெந்தயம், அதுக்கப்புறமா வந்து இந்த பிளாக் பெப்பர், அதுக்கப்புறமா சாஃபு. ஸோ சாஃபு, சீரகம், அப்புறமா பிளாக் பெப்பர், அதுக்கப்புறமா வந்து வெந்தயம், அதுக்கப்புறமா கடுகு, இது 5 ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. ஒரு 5 minutes நீங்கள் பண்ணுங்கள் அது. சரிங்களா? ரொம்ப பண்ணிடாதீங்க, தீஞ்சிரும். அந்த கடுகு வந்து வெடிச்சு வரணும். அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. பவுடர் நல்லா ஃபைன் பவுடராக வரணுங்க. சரிங்களா? ஃபைன் பவுடராக வந்த பிறகு இந்த மஞ்சள்லாம் கட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து ஆட் பண்ணிடுங்க. இப்போ மறுபடியும் அந்த மினி கடாய், மினி இலிப்சட்டிக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2-3 ஸ்பூன் நல்லெண்ணெய், அதில் வந்து பெருங்காய பொடி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம தாளித்து கொட்ட போகிறோம். பாருங்கள், தாளித்து கொட்டின பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு டிஷ்ஷு. நீங்கள் வந்து தயிர் சாதத்தோடு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி டிஷ்ஷை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.